ஐடியல் ஸ்பார்க் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னுடைய முதல் வணக்கம் உங்களுக்காக. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம ஸ்பான்சரை பற்றி பார்த்துருவோம். எஜுகேஷன் சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டில் நமக்கு நிறைய கோர்ஸ் பண்ணி தராங்க. அதை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துடுவோம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்ம ஸ்பான்சர் எஜுகோஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பற்றின விஷயம் எல்லாமே அந்த கோர்ஸ் தமிழ்லேயே நமக்கு அழகாக சொல்லித்தராங்க. ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க. நம்ம நாட்டில் ட்ரெயினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயணம்னு எடுத்துக்கிட்டாலே அதில் ரொம்ப ஒரு இதுவான விஷயம்னா அது ட்ரெயினுடைய ட்ராவல் தான். ட்ரெயின் ட்ராவல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் நிறைய ஆபத்தான விஷயங்களும் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா அதுக்கு அடிக்கடி அதோட ரூட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இது நம்ம டெல்லி ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்ஸுங்க. செம்மையாக இருக்கும். போகும்போது தான் அதோட இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதோட இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த ட்ரெயினில் நிறைய விஷயம் இருக்குது. இது நம்ம ராஜ்தானி எக்ஸ்பிரஸோடைய ஃபுல் வியூ. நான் ஏன் இந்த ட்ரெயினை பற்றி சொல்கிறேன்னா, நம்ம ட்ரெயினை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கும் எல்லாமே. இதெல்லாம் நம்ம கண்ட்ரியில் இது மும்பை ட்ரெயினு இருக்கிறது. இது நம்ம லண்டனில் தான் முதல்ல ட்ரெயின் எல்லாம் போச்சுங்கள. அதனால் அந்த லண்டனு அந்த ட்ரெயினை நான் எடுத்திருக்கேன். பாரிஸ் ட்ரெயினு. அதோட இன்டீரியரு ஃபஸ்ட் கிளாஸு. பழைய ட்ரெயின், புது ட்ரெயின் இது எல்லாமே இருக்குது. ஸ்லீப்பிங் கோச்சு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ட்ரெயினுனாலே அதில் நம்மளால் மறுக்க முடியாத ஒரு விஷயம் அங்கே நடக்கிற திருட்டு. அந்த திருட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிறைய ட்ராவல் பார்த்திங்கன்னா போகும்போது ஜேர்னியில் நமக்கு திருடர்கள் நம்மளை வாட்ச் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம கூடயே அவங்களுமே பயணம் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட் கிளாஸ்லலாம் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையவே நடக்குது. ஆனால் ரிசர்வ்ட்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய திருட்டுக்கள்லாம் நடக்காது. ஆனால் ஸ்லீப்பர் கோச்சு ஃபஸ்ட் கிளாஸ்லலாம் பார்த்திங்கன்னா திருட்டுக்கள் நடக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க நல்லா தூங்குறாரு. அவர் கூட ஒரு திருடன் ஏறி இருக்கான். காலையில் நைட்டெல்லாம் அவருடைய இதெல்லாம் அவன் திருட பார்க்குறான். அவருடைய பணத்தை திருட பார்க்குறான். ஆனால் அவனுக்கு அது கிடைக்கல. காலையில் அவர் ஜாலியாக எழுந்து உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸாக இருக்கிறாரு. இவனுக்கு அதை பார்க்குறதுக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குது. எப்படி இந்த ட்ரெயின் 2 நாள் போகும், நாளைக்கு நைட்டு எப்படியாவது இந்த பணத்தை எடுத்துடணும் அப்படின்ற ஐடியாவில் அவன் விட்டுறான். திருப்பி மறுநாள் பார்த்திங்கன்னா அவர் போயிட்டு அவருடைய பாக்ஸு அது அவருடைய பொருட்கள் அவருடைய அந்த பேக்லலாம் ஃபுல்லாகவுமே தேடி பார்க்குறான். அன்றைக்கும் அவனுக்கு கிடைக்கல. அவன் கடுப்பாயிடுறான். சரி என்னடா இது ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணி எதுவுமே கிடைக்கல நமக்கு இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி, எப்படி இந்த ஆள்கிட்ட பணம் இல்லை எதுவுமே இல்லை, ஆனால் பகலில் மட்டும் அவர் காலையில் பேகெல்லாம் எடுத்து வைக்கும்போது பணம் இருக்கிற மாதிரி இருந்துச்சே, எங்கே தான் வச்சுட்டு படுக்கிறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு விட்டுட்டான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எல்லாம் இறங்குற நேரம் வந்துருச்சு. அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே, என்னப்பா நிறைய பணம் கொண்டு போனியே, சேஃப்டியாக கொண்டு போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குறீங்க போங்க, நான் பணத்தை எடுத்துக்கிட்டு எப்படி போகிறேன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். அப்புறம் பார்த்தா என் கூட ஒருத்தர் வந்திருந்தார். சரி எனக்கு தூங்காமல் இருக்க முடியாது, அதனால் அவர் தலைக்கிட்ட அதை வச்சுட்டு நான் பாட்டு நிம்மதியாக 2 நாள் தூங்கிட்டேன். ஆனால் நான் எழுந்திரிச்சு பார்க்கும்போதெல்லாம் அவர் உட்காந்தே இருந்தார், தூங்கவே இல்லை அவர் 2 நாளாக. என் பணத்துக்கு அவர் பாதுகாப்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, இவன் தன்னையே ரொம்ப நொந்துக்கிட்டு, பணம் நம்மக்கிட்டே இருந்திருக்கு, நான் அவர்கிட்ட போய் தேடி இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அவன் இது பண்ணி போயிட்டான். எப்பயுமே நம்ம கையில் இருக்கிறது தான் நமக்கு நிரந்தரம். அடுத்தவங்களது அபகரிக்க பார்க்கணுன்னு நினச்சோம்னா அது சேரவே சேராது நமக்கு. இது என்னுடையது என்று நினைக்கும் வரை எதையும் விட்டு கொடுக்க நாம் தயாராக இல்லை. எதுவும் என்னுடையது அல்ல என்று நினைக்கும் போது நம்மிடம் எதுவுமே இல்லை.
நன்றி, வணக்கம்.